வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். நானொரு சிந்தனையில் டிசம்பர் மாதம் 19ஆம் நாள். இன்றைய சிந்தனை தன்முனைப்பு என்ற பொருண்மையில் அமைந்துள்ளது. உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன். மனிதன் உடற்கருவிகளின் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளது. ஐம்புலன்களால் உணர முடியாத இயற்கை ரகசியங்களை என்னால் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் மிளிர்கின்றது. ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் மனிதன் புலன் கவர்ச்சி மயக்கத்தில் தன்னை மறந்து நிற்கிறான். உடல் அமைப்பு, வலிவு, செயல்திறன், கல்வி, அறிவு நுட்பம், புகழ் இவை மாந்தர்க்கு வேறுபட்ட தரங்களில் அமைந்திருக்கின்றன. அறிவின் மயக்க நிலையில் தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதன் ஆற்றலையும் மறந்திருப்பதால் அவன் அடைந்துள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையில் அமைகின்றது. இந்த அறிவின் மயக்கச் செருக்கு தான் தன்முனைப்பு ஆகும். இது ஒரு திரை போன்று அறிவின் ஒளியை மறைத்து நிற்கின்றது. அவன் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்கிறான். ஆனால் கண்கள் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல. நறுமணங்களை முகர்ந்து மகிழ்கிறான். மூக்கு அவனால் செய்து கொள்ளப்பட்டதன்று. இதுபோன்றே அவன் காது, நாக்கு, தொட்டுணர் கருவி மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி மூலப்பொருட்களை தூய்த்து மகிழ்கிறான். இவற்றில் எதுவும் இவனால் ஆக்கப்பட்டதன்று. இவனுக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஒரு பேராற்றலால் இவையெல்லாம் தோன்றின, இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. மனிதன் உடலோ அணுக்களால் ஆகிய ஒரு கூட்டு இயக்க வடிவம். உயிரும் நுண்ணியக்க ஆற்றலே. இவ்விரண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் மலர்ச்சிகளே. சூக்கும வடிவாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால் இன்ப துன்ப உணர்ச்சிகள் எழுகின்றன. இந்த உணர்ச்சி நிலைகளால் கட்டுண்ட மனிதன் தன் ஆன்ம நிலையை மறந்து புலன் மயக்க நிலையில் மயங்கி செருக்குற்றிருக்கின்றான். இந்த மயக்க செருக்கிலிருந்து பிறப்பனவே 6 தீய குணங்களும் அவற்றால் விளையும் தீமைகளே துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஆகும். தவறான பழிச்செயல்களும் பாவ பதிவுகளும் ஆகும் என்று கூறுகிறார் அருட்தந்தை அவர்கள். நம்மையும் சரி, நம் உடலையும் சரி, உடல் என்ற இயக்கத்துக்கும் சரி, அனைத்துக்குமே இறைவன் காரணமாக இருக்கின்ற நிலையில் நாம் தன்முனைப்பு என்ற ஒன்றை உண்டாக்கி கொண்டு 6 தீய குணங்களை வளர்த்து தீமையான துன்பங்களை அனுபவிப்பதை காட்டிலும் அதை ஒழித்து இறைவனின் நெருக்கமாக தன்முனைப்பு ஒழிய நாம் இறைவனோடு இருக்கும் நெருக்கம் அதிகமாகும். எனவே தன்முனைப்பு அறுக்கும் பொழுது தீய குணங்களும் அவற்றால் உண்டாகும் துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் தீரும், பாவ பதிவுகளும் தீரும் என்று தந்தையின் வழி சிந்தித்து தன்முனைப்பற்று செயலாற்றுவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.